ஒரு அழகான அடர்ந்த காட்டில் சிண்டு என்ற குட்டி அணில் ஒன்று வசித்து வந்தது. சிண்டுக்கு எப்போதும் துருதுருவென்று விளையாட பிடிக்கும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகம். ஒரு நாள் சிண்டுவின் அம்மா, சிண்டு, நீ எங்கு வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் காட்டிற்கு நடுவில் இருக்கும் ஆழமான இருண்ட கிணற்றுக்கு அருகில் மட்டும் போகக்கூடாது. அது ஆபத்தானது என்று எச்சரித்தார். சிண்டு தலையாட்டியது. ஆனால் அதன் மனதில் ஒரு குட்டி சந்தேகம் இருந்தது. அந்த கிணற்றில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் அம்மா போகக்கூடாது என்று சொன்னார்கள்? மறுநாள் காலையில் அம்மா தூங்கிக் கொண்டிருந்தபோது சிண்டு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அந்த கிணற்றை நோக்கி ஓடியது. கிணற்றின் அருகே சென்றபோது அது மிகவும் ஆழமாக இருப்பதை பார்த்தது. இருட்டாக இருந்ததால் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. சிண்டு கிணற்றின் விளிம்பில் நின்று எட்டி பார்க்க முயற்சித்தது. அப்போது அது தவறி கீழே விழுந்த சமயத்தில் திடீரென்று ஒரு பெரிய மென்மையான இறக்கை ஒன்று சிண்டுவை தாங்கியது. திகைத்துப் போன சிண்டு நிமிர்ந்து பார்த்தது. அங்கே ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு வயதான கூகை என்ற ஆந்தை அமர்ந்திருந்தது. கூகை மெதுவாக சிரித்தது. குட்டி அணிலே, உன் அம்மா சொன்னதை கேட்கவில்லையா? இந்த கிணறு மிகவும் ஆழமானது. நீ உள்ளே விழுந்தால் உன்னால் வெளியே வர முடியாது. சிண்டு பயந்து உடல் நடுங்க, மன்னிக்கவும் கூகையாரே, எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, அதனால்தான் வந்தேன். இனி அம்மா சொன்னதை கேட்பேன் என்று கண்ணீர் மல்க கூறியது. கூகை, ஆசை இருக்கலாம், ஆனால் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கூகை அங்கிருந்து சென்று விட்டது. உடனே சிண்டு அணிலும் அங்கிருந்து வேகமாக ஓடி தனது அம்மாவிடம் ஓடி வந்தது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நீங்கள் சொன்னதை நான் கேட்பேன் என்று சொல்லியது. சிண்டு அணிலின் அம்மாவும் உடனே அதை அரவணைத்துக் கொண்டது. இக்கதையின் நீதி, பெற்றோர்கள் சொல்லதை குழந்தைகள் கேட்க வேண்டும்.